அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பில் நாம் நிறைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்கள். எளியவர் வாழும் இடங்களில் இறைவன் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் குடிகளில் இறைவனின் மொழியாகும். எளியவர் வாழும் இடங்களில் இறைவன் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் குடிகளில் இறைவனின் மொழியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசு இனிமை காண இன்றே முயல்கிறோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. Instrument to exalt and to extend Jesus' name globally. As the waters cover the sea, open the heavens, O Lord. Pour out your Spirit, cover the earth with your glory. Cover the earth with your glory. Cover the earth with the sound of heaven. Cover the earth with your glory. Cover the earth with your glory. Cover the earth with the sound of heaven. Cover the earth. Let me speak what you say. Let the sound bear the way. Kingdom come globally. As the waters cover the sea, open the heavens, O Lord. Pour out your Spirit, cover the earth with your glory. Cover the earth with your glory. Cover the earth with the sound of heaven. All of the earth is yours. All of the earth is yours. All of the nations adore you. Cover the earth with the sound of heaven. Cover the earth. இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது
ஆண்டவர் இயேசுடைய திருவுடலையும் திருத்தத்தையும் வாங்கிருக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் ஆய்ந்து அறிந்து அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார். அன்புக்குரிய மறைக்கல்வி ஆசிரியர்களே, இறைமகன் இயேசுவை தங்கள் இதயங்களில் முதல் முறையாக பெற்றுக்கொள்ள இவர்கள் அனைவரும் தங்களை தயாரித்து உள்ளார்கள் என நீங்கள் உறுதியளிக்கிறீர்களா? ஆம் தந்தையே, உறுதியளிக்கின்றோம். கத்தோலிக்க திரு அவையின் அடிப்படை பற்றிய போதுமான அறிவினை இவர்கள் அனைவரும் தெளிவாக அறிந்து உள்ளார்கள் என நீங்கள் உறுதியளிக்கிறீர்களா? ஆம் தந்தையே, உறுதியளிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் ஒப்புரவு அருட்சாரம் செய்து தங்களை தயாரித்து உள்ளார் என உங்களுக்கு தெரியுமா? ஆம் தந்தையே, தயாராக உள்ளனர். உங்கள் மனைசாட்சியின்படி இவர்கள் அனைவரும் தங்களை நற்கருணை என்னும் திருவாருட்சாதனம் பெற தகுதி உள்ளவர்கள் என நீங்கள் உணர்கிறீர்களா? ஆம் தந்தையே, உணர்கின்றோம். இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தை இவர்களுக்கு அளித்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அன்பு பிள்ளைகளே, இறைமகன் இயேசுவை உங்கள் உள்ளங்களில் பெற ஆவல் கொண்டு உள்ளீர்களா? அன்பு பிள்ளைகளே, இறைமகன் இயேசுவை உங்கள் உள்ளங்களில் பெற ஆவல் கொண்டு உள்ளீர்களா? ஆம் தந்தையே. நீங்கள் அனைவரும் நேர்த்தியாக கத்தோலிக்க நன்னெறிகளை கற்றதாலும் இறைமகன் இயேசுவை பெற மிக ஆவலாக உள்ளதாலும் உங்களை வழிகாட்டிய அருட்தந்தையர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பரிந்துரையின்படி நான் உங்களை நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தை பெற அனுமதிக்கின்றேன். இறையேசுவிலே அன்புக்குரியவர்கள், இப்பொழுது கேட்கப் போகிற கேள்விக்கு அனைத்து பிள்ளைகளும் இணைந்து இதோ வருகிறேன் என பதில் கூறுவர். இறைமகன் இயேசுவை நற்கருணை மூலம் பெற தங்களை தயாரித்து உங்கள் பிள்ளைகளை முன்வரவும். இதோ வருகிறேன். அனைவரும் இணைந்து இதோ வருகிறேன். இதோ வருகிறேன். In the name of the Father and of the Son and of the Holy Spirit. The grace of our Lord Jesus Christ and the love of God and the coming of the Holy Spirit be with you all. And with your spirit. திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே ஹார்டியன் பிண்டோ, கிளாரா ஜான், ராக் மிசர், ஆரோன் ஃபெலிக்ஸ், ஆனி மரியா இவருடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் ரோசே அனனி, கிளாரா தாமஸ், ஆலியாமா ஜோசப், ஜேக்கப் ஜாக்குலின் பிரின்சி உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற லதா பிரிட்டோ இவருடைய ஆண்மைகளை பாட்டுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது திருப்பலி முன்னுரை. திருப்பலி முன்னுரை. எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மானிட மகனாய் பிறந்து தன் உடலையும் இரத்தத்தையும் பாவ நிவாரண பலியாக அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதினால் இவ்வுலகிற்கு நற்கருணை வந்தது. உலக மக்களுக்கு மீட்பு வந்தது. நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறார் இயேசு. நற்கருணை வழியாக அவரை உட்கொள்ளும் நமக்கு உயிர்த்தெழுதினால் நம்பிக்கை நல்வாழ்வு அமையும். இந்த நற்கருணையாம் இயேசுவை தன் கருவில் சுமந்து பெற்றெடுத்து மீட்பின் வாழ்வை நமக்கு அளித்த அன்னை மரியா ஓர் நடமாடும் நற்கருணை கருவூலமாக திகழ்கின்றார். அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாம் விண்ணக மன்னக அரசியாக ஒளிர்கின்றார். அவரின் மாண்பினையும் இயல்பினையும் பெற்று இறை வழியில் வாழ கடவுளின் துணை வேண்டுவோம். மேலும் 78வது சுதந்திர நாளை கொண்டாடும் நாம் தாய் திருநாட்டை முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்லவும் நலமிக்க வளமிக்க சமுதாயத்தை உருவாக்கவும் கடவுளின் அருள் வேண்டி பக்தியுடன் திருப்பலியில் இணைவோம்.
Dear brothers and sisters in Jesus Christ, a warm, pleasant good morning to all. I welcome to participate this Holy Eucharist in meaningful. And today, in a church, we celebrate triple-fold function. Number one, today, along with the country, we are celebrating 78th Independence Day. Second, the church invites us to celebrate the solemnity of our Blessed Mother, the Assumption of Our Lady. The third one, the red letter day of the year. Today, our Catholic children receiving their first Holy Communion. Something very special, something very unique, and something very, very joyful and resourceful in our family life, in a family of the parish. இந்த சிந்தனைகளோடு ஆண்டவருடைய அற்புதமான திருப்பலியில் உங்களை கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். In order to participate this Holy Mass meaningfully in a worthy manner, let's acknowledge our failures and ask God's pardon. I confess to Almighty God and to you, my brothers and sisters, that I have greatly sinned in my thoughts and in my words, in what I have done and in what I have failed to do, through my fault, through my fault. through my most grievous fault. Therefore I ask Blessed Mary, ever Virgin, all the angels and saints, and you, and you, my brothers and sisters, to pray for me to the Lord our God. bow down our heads and receive God's absolution. May Almighty God have mercy on us, forgive us our sins, and bring us to everlasting life. Amen.
Let us pray. Almighty ever living God, who has seen the Immaculate Virgin Mary, the mother of your Son, body and soul into heavenly glory, grant, we pray, that always attentive to the things that are above, we may merit to be sharers of our glory, through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you, in the unity of the Holy Spirit, one God forever and ever. முதல் வாசக முன்னுரை. மீட்பின் அடையாளமாக வானில் தோன்றிய ஒரு பெண் உடன்படிக்கை பேழை காட்சி அளித்து 12 கோழித்தீனங்களையும் வாழப்போகும் ஒரு அரசனை தன் கருவில் கொண்டிருந்ததையும், அவளின் தோற்றங்களையும் பேறுகால வேதனைகளையும் அவளின் சிந்தனைகளையும் விவரிக்க இவ்வாசகத்திற்கு செவி சேர்ப்போம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனம் 19, அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடி இருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேர்கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகள் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தனர். அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேர்கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பிள்ளை பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதோர் குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. Pray.
Today's second reading emphasizes the fact that every time we participate in Holy Eucharistic celebration, we become one with God and also our brethren who are sharing the same bread and wine. A reading from the first letter of St. Paul to the Corinthians. Brethren, the cup of blessing that we bless, is it not a participation in the blood of Christ? The bread that we break, is it not a participation in the body of Christ? Because there is one bread. We who are many are one bread. For we all partake of that one bread. Word of the Lord. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 இறைவாக்கியங்கள் 39 முதல் 56 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதயா மலைநாட்டுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதை அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டி உள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வடியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடும் நினைவிற்கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா
ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய அருட்தந்தையர்களே, இறை மக்களே, முதல் முறையாக திருவிருந்து பெறக்கூடிய பிள்ளைகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் 78வது ஆண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களும், அன்னையாம் தேவத்தாயுடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு என்னாலும் உரித்த கடவுள் உங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல் முறையாக திருவிருந்து பெற போகிறீங்க. நான் பங்கு ஃபாதர் உங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேன். காலையில் உங்களை பார்த்தேன், ஒரு 10:45 பார்த்தேன். நீங்கள் டெய்லி இந்த ட்ரெஸ்ஸோடு வந்தீங்கன்னா பங்குக்கு எனக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும். ஏன் தெரியுமா? வேலையாட்களை எடுத்துகிட்டு உங்களை வச்சு இங்கேருந்து இங்கே நடந்து போனீங்கன்னா இந்த கேம்பஸே க்ளீனாக ஆகிடும். அதில் ரொம்ப அழகான ஃப்ராக்கோடு நீங்கள் எல்லாம் பார்ப்பதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் புதுநன் மதுவும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. பிள்ளைங்க உங்களை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, நீங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அங்கங்கே ஒரு டார்ச் லைட் மாதிரி அங்கங்கே இருக்கலாம். அப்படியே ரொம்ப அழகாக வந்திருக்கிறீங்க. உங்களை ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ் எல்லாம். உங்களை பார்க்கின்ற போது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மறக்க முடியாத நாள். முதல் திருவிருந்து கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சரி, பங்கு தந்தையின முறையில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? பங்கு ஃபாதர் உங்களுக்கு புதுநன்மை வழங்கப் போகிறார். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா வேணாவா? தலையை ஆட்ட மாட்டீங்களே. அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் உங்களுக்கு புதுநன்மை கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது இல்லையா? ஓகே, சிம்பிளாக கேட்கட்டுமா? ரொம்ப எளிமையான கேள்வி வேணுமா, கஷ்டமான கேள்வி வேணுமா? நீங்கள் கேளுங்க ஃபாதர், நாங்கள் எது வேணாலும் பார்த்துக்கிறேன்றீங்களா? ஓகே, சிம்பிளான ஒரு கேள்வி, அது ஒரு ஆழமான கேள்வி, யார் வேணாலும் பதில் சொல்லலாம். நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? Who said that Jesus is present in the Eucharist? நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? நான் ஃபார் இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு சொல்லியே கொடுக்கலன்றீங்களா? இட்ஸ் அ பேசிக் கொஸ்டின். நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? ரூபி சொன்னதா? ரூபி சொல்லி கொடுக்குறீங்க. அடுத்து வேற எங்க சொல்லுங்க பாப்பா, யாரோ எழுந்து சொல்லுங்க பாப்பா. எஸ், நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று யார் சொன்னது? ஆனால் உங்களுக்கு ரூபி சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஓகே, மைக்கில் சொல்லுங்க. நற்கருணையில் இயேசு இருக்கான்னு யார் சொன்னது? இயேசு. நற்கருணையில் இயேசு இருக்கான்னு யார் சொன்னது? அந்த லாஸ்ட் சப்பர்ல. ஓ, வெரி குட். இயேசு சொன்னாரா? ஆமா, இயேசு சொன்னார். எப்போ சொன்னார்? வெரி குட். ஸோ தட்ஸ் அ ஆன்சர். நல்ல ஒரு கடவுளை எழுப்ப வாழ்த்துக்களை எனக்கு சொல்லுவார். நற்கருணையில், இப்போ கவனிங்க, நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்று இயேசுதான் சொன்னார். இது என் உடல், இது என் ரத்தம் என்று அந்த கடைசி ராவன், அதை தான் நாம் நினைவு கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்னையின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகிறோம். முதல் முறையாக நற்கருணை பெறக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்தான் இந்த நாளை டாக்மா ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார்கள், விசுவாசத்தின் கோட்பாடாக அறிவிப்பை கொடுக்கிறார். அன்னை மரியாள் விண்ணேற்பின் தாய் என்று அறிவிப்பை கொடுக்கிறார். அறிவித்த அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உளவியலாளர் இருந்தார், சைக்காலஜிஸ்ட் கார்ல் ஜூங் என்பவர். அவர் சொல்கின்றார், அன்னை மரியாள் யார் என்றால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களின் சாயல் என்கிறார். அன்னை மரியாள் ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களின் சாயல். அது மட்டுமல்ல, அன்னை மரியாள் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையும் வாழ்வுமாக இருக்கிறார் என்று புகழாரம் சூட்டினார். அன்னை மரியாளுக்கு புகழ்பெற்ற ஒரு சொல்லாடலாக அன்றைக்கு திரு அவையில் அது பதிவு செய்யப்பட்டது. இன்னும் அதிகமாக ஆழமாக அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டிலே முதல் சாமுவேலுக்கு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும் தாவீது அரசர் உடன்படிக்கை பேழை எடுத்துக்கொண்டு, கடவுளுடைய உடன்படிக்கை பேழை எடுத்துக்கொண்டு மேல தாளத்துடன் ஆராவாரத்தோடு எருசலேம் நகருக்கு அவர் எடுத்து செல்கிறார். அதுபோல
விண்ணகத்தின் தந்தையாம் கடவுள் தம் திருமகனின் பேழையை தாங்கிய அன்னை மரியாளை விண்ணக நகருக்கு எடுத்து சென்ற உடலோடு ஆன்மாவோடு எடுத்து சென்ற விழாவை தான் இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழாவாக. அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா, விண்ணக அரசு, இந்த சொல்லாடலை இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யார் எழுதிய புத்தகம் தெரியுமா? தேம்பாவணியில் வீரமாமுனிவர் அன்னையா விண்ணேற்பு பெருவிழா தாய் என்று சொல்லாடலை பயன்படுத்த எப்படி சொல்லுகிறார் என்றால், அன்னை மரியாள் யார் தெரியுமா என்று அழகாக வர்ணிக்கிறார். அன்னை என்றால் விண்ணக தாய் யார் தெரியுமா? அருளாகி அகமாகி, அகம் என்றால் உள்ளம், அருளாகி அகமாகி அகிலாகி, அகிலம் என்றால் உலகம். இப்ப பாருங்க, அருளாகி அகமாகி அகிலமாகி அழியாத அழகியாகி பொருளாகி புறமாகி பண்பாகி புனிதமாகிய அன்பாகிய மொழியாகி விழியாகி வழியாகி துளியாகி பலவாகிய விளக்காகிய அரசியே, விண்ணக அரசியே வாழ்க 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 என்று வாழ்த்தி அழகான சொல்லாடல் தான் தேம்பாவணியில் பதிவு செய்யப்படுகிறது. அன்னை மரியாள் என்றால் அன்பு கடல், அன்னை மரியாள் என்றால் நிறைக்கடல், அன்னை மரியாள் என்றால் திருக்கடல், அன்னை மரியாள் அன்பின் கடல் என்று இன்னும் புகழாரம் சுட்டுகிறார். இதே இலக்கிய தேம்பாவணியிலே விண்ணக அரசியை பற்றி சொல்லுவார். அன்னை மரியாள் யார் தெரியுமா? Who is this Mother Mary? Beautifully is portrayed in his literature. தேம்பாவணி என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அன்னை யார் என்றால் இந்த மண்ணுக்கு வளமானவள், வாழ்வுக்கு பலமானவள், விண்ணுக்கு மதியானவள், வாழ்வுக்கு நீதியானவள், கண்ணுக்கு காட்சியானவள், கற்புக்கு சாட்சியானவள், கலங்கரை விளக்கமானவள், காவலுக்கு கை கொடுப்பவள், பண்ணுக்கு தாளமானவள், பாசத்திற்கு பாலமானவள், நெஞ்சுக்கு உரமானவள், கலங்கரை விளக்கமானவள், காவலுக்கு கை கொடுப்பவள், மணக்கும் சோலையானவள், வற்றாத குலமானவள், இதயத்திற்கு இதமானவள், எல்லோரையும் நேசிப்பவள், எல்லாவற்றையும் கடந்து அன்னை மரியாள் இனம் சாதி சமயம் மொழி பண்பாடு எல்லாவற்றையும் தாண்டி தேவத்தாய், எல்லோருக்கும் எல்லாமும் ஆனவள் தான் என்று அற்புதமாக விண்ணக தாயை குறித்து தேம்பாவணியில் சொல்லப்பட்ட அழகான சொல்லாடல்கள். ஆக அன்புக்குரிய அன்னையினுடைய நம்பிக்கை, அன்னையின் மேல் வைக்கின்ற பலம்தான் சக்தியாக. அன்னையோடு தோல்வி இல்லை, அந்த அன்னை இன்று வாழ்வில் வெற்றியும் இல்லை. அன்புள்ள பிள்ளைகளே, அன்னையுடைய ஒரு கரத்தில் குழந்தை இயேசு இருப்பார், அதுபோல நீங்கள் இருக்கதான் இன்றைய நாள் புது வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள். புது நன்மை நற்கருணை, அதை பற்றிய சில சிந்தனைகள் கவனிங்கள். இது ஒரு யூத சிறுவனை பற்றிய ஒரு கதை, யூத சிறுவனை பற்றிய ஒரு கதை. இந்த கதை வாரி சொல்லுகிறது. ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு பையன் ஏறக்குறைய முதல் முறையாக அவன் ஸ்கூலுக்கு அம்மா எத்தனை போய் விடுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை, திரும்பி வந்துடுறான். மறுபடியும் விடுறாங்க, திரும்பி வந்துடுறான். எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, கண்டித்து பார்க்குறாங்க. எனக்கு ஸ்கூலே போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கான். வாழ்க்கையே போயிடும் ஸ்கூலுக்கு போகலன்னா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யூத ரபி அவரிடத்தில் சென்று இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. அவர் என்ன செய்தார் என்றால், ஒன்றுமே சொல்லலை, குழந்தையை வாங்குகிறார், மார்போட கொஞ்ச நேரம் வைத்து விட்டு இறக்கி விடுகிறார். அடுத்த நாளிலிருந்து அந்த குழந்தை அழகாக பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறது. நற்கருணை இதுதான். நற்கருணை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு உங்களையெல்லாம் தூக்கி மார்போடு வைத்து விட்டு பிறகு இறக்கி விட்டு வழி அனுப்புகிறார். The skin must touch and to be touched. நற்கருணையில் நடைபெறுவதுதான். Do you know what is Eucharist? Do you know what is Eucharist? Jesus is touching you. Jesus is touching your heart, mind, body and soul. இதுதான் இங்கு நடைபெறுகிறது. யோவான் செய்தி 13ஆம் அதிகாரம், ரொம்ப அழகான வார்த்தை. என்னது? யோவான் எங்க இருப்பார்? ஆண்டவர் மார்பு பக்கமாக சாய்ந்து கொண்டிருப்பார். சாய்ந்து கொண்டு என்ன செய்திருப்பார்? ஆண்டவருடைய இதய துடிப்பை கேட்டுக்கொண்டிருப்பார். நற்கருணை என்பது அதுதான். முதல் திருவந்து பெறுகிறீர்கள் இல்லையா? நற்கருணை தெரியுங்களா? டு லிசன் த ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ் இன் தி யூக்கரிஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ another dimension explanation about the Eucharist, about the நற்கருணை. நற்கருணை என்பது இயேசுவை நாம் பெறுகின்றோம் என்றால் அவருடைய திருவுடல் வழியாக அவருடைய இதய துடிப்பை கேட்பதும் நற்கருணை தான். அது மட்டுமல்ல, நற்கருணை என்பது தெரியுங்களா? ஆண்டவர் முதல் முறையாக உள்ளத்தில் வரப்போகிறார். நற்கருணை தெரியுங்களா? இட்ஸ் a God's kiss. God's kiss. ஆண்ட்ரூஸ் டூபஸ் என்கிற நாவல் ஆசிரியர் சொல்லுவார்,
Eucharist is nothing but a God's kiss. Without Eucharist, the God will become monologue or an idea or a philosophy. Therefore, you must touch and touch என்கிறார். அதாவது நற்கருணை என்பது கடவுளுடைய அன்பின் முத்தம். நற்கருணையில் கடவுள் இல்லை என்றால் கடவுள் வெறும் தத்துவமாக வெறும் கோட்பாடாக தேங்கிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆனால் நற்கருணையில் கடவுள் தொடுவதால் கடவுள் வருவதால் உரையாடலும் உறவாடலும் மாறுகிறது. ஆகவே அவருடைய வாழ்க்கை அனுபவம் தான் நற்கருணையில் உங்களை தொட வருகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, பெற்றோர்களே, நற்கருணை என்பது இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள 3 முத்தாய்ப்பான சிந்தனைகள். வாட் இஸ் யூக்கரிஸ்ட்? வாட் இஸ் ஹோலி கம்யூனியன்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன்? வாட் இஸ் கம்யூனியன்? வெரி சிம்பிள் பட் வெரி ப்ரொஃபவுண்ட். என்ன தெரியுங்களா? த மீட்டிங் ஆஃப் ஜீசஸ், த என்கவுண்டர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் சந்திப்பின் சங்கமம் தான் நற்கருணை. புரியுதுங்களா? Jesus coming to the heart. You have been awaiting to receive the communion very first time. What's happening here? What's going on here? What's happening over from this altar? Jesus is meeting you. Jesus encountering you. இயேசு ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறார். நீங்களும் இயேசுவும் சந்திக்க போகிறீர்கள். The meet is going to take place between the Jesus, the creator, and between you. This is a beautiful dimension of Eucharist. புரியுதுங்களா? இயேசுவின் சந்திப்பு நடக்க போகிறது. This is one of the finest thing in the Eucharist and first Holy Communion. The second என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய நற்கருணையின் வழியாக exhibit or explore himself the God's presence. கடவுளுடைய உடன் இருப்பை வழங்குகிறார். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை எல்லாம் படைத்தேன், ஆக உங்களோடு எப்போதும் இருப்பேன். இது என் உடல், இது என் ரத்தம். புரியுதுங்களா? So God exploring himself to reveal his presence in your life, in your first time in your life. ஆண்டவருடைய உடனிருப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. The last one, மூன்றாவது என்ன தெரியுங்களா? It's a power. நற்கருணை என்ன தெரியுங்களா? It's a power. இது ஒரு மிகப்பெரிய சக்தி. உடல் நலிவுற்ற நிலையில் இருக்கின்றவர், சோர்வோடு இருக்கின்றவர், கவலையோடு இருக்கின்றவர், அழுத்தத்தோடு இருக்கின்றவர், கஷ்டத்தோடு இருக்கின்றவர், மனசில் வேதனையோடு இருக்கின்றவர், சரியாக படிப்பார்ல, மனசில் எவ்வளோ விஷயங்கள். This is a very power. That's why the Eucharist is something very, very, very special. That's why we celebrate in a grand way as a being the first Holy Communion students. Okay? ஆகையால 3 விஷயங்கள். What is Eucharist? என்ன நற்கருணை என்பது என்ன? இயேசுவின் சந்திப்பு. இயேசு சந்திக்க வருகிறார். இரண்டாவது நற்கருணை என்பது என்ன? கடவுளுடைய உடன் இருப்பு. உங்க வாழ்நாள் முழுவதும், not today only, from day on today till your life, Jesus is going to meet and explore his presence to you. ஆண்டவருடைய உடன் இருப்பு. மூன்றாவது சக்தி, பவர். கடவுள் சக்தியை, அன்பை, பாசத்தை, பலத்தை, ஆற்றலை உங்களுக்கு வழங்குகிறார். இப்படிப்பட்ட உன்னதமான இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கெடுத்து முதல் முறையாக பெறக்கூடிய இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இறை அனுபவமாக மாறட்டும். பெற்றோர் பிள்ளைகளுடைய இறை அனுபவத்தில் பங்கெடுங்கள். சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் சேர்ந்த பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனை தலைமுறையை விட்டு செல்லுங்கள் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். விண்ணேற்பு தாயினுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்களும் புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, புதுநன்மை பெற இருக்க பிள்ளைகள் எழுந்து நிற்போம். இப்பொழுது நம்முடைய அனைத்து பிள்ளைகளுடைய பெயர்களும் வாசித்த பிறகு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த பிள்ளைகள் அனைவரும் தங்களை தயாரித்து உள்ளார்களா என ஆய்ந்து அறிந்து கொள்வார். Darren Paul, Raphael Bosley, Frederick Thomas, Kevin Joel, Regan, Terence Vijay, Winnie Abraham, Kevin Joshua, Alvin Felix, Davis Anthony, Alvin Daniel, Alvin, Brendan Michael Basil, Samuel Benny, Santosh, Anto Americ Simon, Alvin Samuel, Ronald Jude, Calvin Simon, Inbarasi, Anselin Dina, Rachel Maria, Susan Philomena, Renisha, Amy Miraculin, Sadhana, Sanjana, Veronica, Jnana Mary, Veronica, Cynthia, Geneva, Blessy Jo Sharon,
சான்சியா ரூவா எடித்லின். புதுநன்மை பெறக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் நற்கருணை எனும் அருட்சாதனத்தை பெற முழு விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் இங்கே வந்திருக்கின்றீர்களா? ஆம் தந்தையே, ஆர்வத்துடனும் ஆசையுடனும் எதிர்பார்ப்புடனும் வந்திருக்கின்றேன். நற்கருணையில் இயேசு உண்மையாகவே உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா? ஆம் தந்தையே, எனது பெற்றோர்களின் நம்பிக்கையே வழியாகவும் எனக்கு மறைகல்வியில் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாகவும் நற்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். நற்கருணை என்றால் என்ன? அப்பரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருட்சாதனமே நற்கருணை ஆகும். நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்களா? ஆம் தந்தையே, பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதர சகோதரிகளோடும் நல்லுறவில் நிலத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றேன். நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுத்து உங்களுடைய உள்ளம் தூய்மையான நிலையில் இருக்க தகுந்த தயாரிப்பை செய்திருக்கிறீர்களா? ஆம் தந்தையே, ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுத்து பாவ நிலையில் இல்லாமல் நற்கருணை ஆண்டவரை பெற தகுந்த தயாரிப்பு செய்துகின்றேன். நீங்கள் அளித்த பதிலிருந்து நீங்கள் நற்கருணை ஆண்டவரை பெறுவதற்கு தகுதி பெற்றவராகும் பக்தி உள்ளவராகவும் இருப்பதை அறிந்து உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பங்கு தந்தையாக நான் நற்கருணை வழங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கையை, விசுவாச பிரமாணத்தை நாம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய சந்திப்பு தான் நற்கருணை. கடவுளுடைய உடன் இருப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணை. கடவுளுடைய சக்தியின் வெளிப்பாடு தான் நற்கருணை. அன்னையாம் தெய்வத்துடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் ஆண்டவருடைய சந்திப்பில், ஆண்டவருடைய உடனிருப்பில், ஆண்டவருடைய சக்தியில் பலத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தை பெறும். ஒரு சில பொது தேவைகளை வைத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, வணங்கும் கைகளை விட பணி செய்யும் கைகளே மேலானது என்ற வாக்கின்படி தங்கள் வாழ்வையும் நேரத்தையும் இயேசுவின் பணிக்காக அர்ப்பணித்து எம்மை நம்பிக்கையில் ஊன்றிடவும்
நயமான சமுதாயத்தை உருவாக்கவும் அயராது இறைப்பணியாற்றும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருகள், எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் ஆகியோரின் உடல் நலத்தையும் உள்ளத்தின் அமைதியையும் காத்திட வேண்டுமென்று விண்ணக மன்னக அரசியாக விண்ணேற்றம் அடைந்த அன்னை மரியாள் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Your response, Lord, graciously hear our prayer. Dear Lord Jesus, let the children come to me, or your wise words. We pray for all our first children coming forward to receive Holy Communion for the first time. May this day be the initial step in your life-long communion with Jesus. Help us to turn to you for comfort, guidance, and wisdom. Help us to retain your innocence and goodness. Help us to cherish you in this sacred sacrament. Your response, Lord, graciously hear our prayer. கருணையே உருவான இறைவா, இன்று உம்மை உட்கொள்ளும் நாங்கள் நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற உம்மை வார்த்தைகளால் மட்டும் நம்பிக்கையை அறிவித்துவிட்டு தம் வாழ்வில் உம்மை பிரசன்னப்படுத்தாமல் தவறான வழிகளில் நடக்கும் தருணங்களில் உம்முடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து நேர்மையான தூய வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று விண்ணக மன்னக அரசியாக விண்ணேற்றம் அடைந்த அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Dear Lord Jesus, I will teach your children your wise words. We pray for all the children in this world, especially children suffering with physical, mental, financial, emotional, and intellectual shortcomings. Teach them, dear Jesus, to trust in you and heal them of all the hurts and pains inflicted upon them. Your response, Lord, graciously hear our prayers. அன்புமிக்க இறைவா, திருஅவையின் கட்டளைப்படி திருவிருந்தை பெறுவதற்கான தயாரிப்புகளை மேற்கொண்டு எம் பிள்ளைகளாகவும் அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களையும் தன் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இதற்கான வகுப்புகளுக்கு அனுப்பிய பெற்றோர்களையும் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு பிள்ளைகளை வாழ்த்து வந்திருக்கும் பெரியோர்களையும் என் பங்கு மக்களையும் அன்பு கரங்களால் அரவணைத்து காத்திட வேண்டும் என்று விண்ணக மன்னக அரசியாக விண்ணேற்றம் அடைந்த அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். முதல் முறையாக திருவிருந்தை பெறக்கூடிய இந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதி. இந்த சந்திப்பின் அழகான நிகழ்வும் அவருடைய உடன் இருப்பினுடைய வெளிப்பாடும் சக்தியின் வெளிப்பாடு இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த நாளுடைய இந்த அனுபவம் வாழ்நாள் முழுவதும் இறை அனுபவமாக நம்ம எல்லோரும் நற்கருணை என்கின்ற ஆண்டவர் இயேசுவில் பலத்தையும் குடும்ப வாழ்வையும் திருமண வாழ்வும் புனிதப்படுத்தி ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் வாழ இறைவன் விண்ணக தாயாம் தேவத்தாய் விண்ணக அரசின் வழியாக நம் குடும்பங்களெல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடலை பாடுவோம். காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். நாமும் காணிக்கை சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இறைவோம் நாமும் காணிக்கை சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் கலைந்திட விளைவோம் காணிக்கை காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இறைவோம் நாமும் காணிக்கை
இறைவன் மறுப்பதில்லை. பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தருணல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளம் இணைந்தே தருகின்ற காணிக்கை ஏற்றருள்வாய் காத்தருள்வாய் காலமும் துணை நிற்பாய். இறைவனின் பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. பட்டம் பதவி பொன்னோ பொருளோ இறைவன் ஏற்பதில்லை. உள்ளதை உவந்தே அளித்திடும் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. பட்டம் பதவி பொன்னோ பொருளோ இறைவன் ஏற்பதில்லை. உள்ளதை உவந்தே அளித்திடும் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. அன்பின் இறைவா எந்தன் தலைவா இருப்பதை உமக்களித்தோ அர்ப்பணமாய் ஏந்தி வந்தோ எம்மை ஏற்றிடுவார். இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாம் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரி, அன்னையுடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் ஆண்டவருடைய புது நன்மையின் கொண்டாட்டத்தின் வழியாக கடவுளுடைய சந்திப்பும் கடவுளுடைய உடனிருப்பும் கடவுளுடைய சக்தியும் பொழியப்படக்கூடிய அற்புதமான இந்த தருணத்தில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுவையுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கும் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையினால் எங்கள் இதை எங்கள் அன்பத்தினால் பற்றெறிந்து என்றென்று உம்மை நாடுவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாக கன்னிமரியாள் என்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திருவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாக அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அந்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவிராமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானக தூதர் திரளோடு வந்து சென்று நாங்களும் மைப்புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கைட்டு வரை குரலாய் பாடுவதாவது. அன்னையுடைய பெருவிழா ஆண்டவருடைய முதல் திருவிருந்தை பெறக்கூடிய பிள்ளைகளுடைய அற்புதமான விழா ஆக இறைவன் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நம்மை சந்திக்க வரக்கூடிய திருவிழா ஆண்டவருடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதத்தின் பெருவிழா கடவுளுடைய சக்தியெல்லாம் நம்மேல் பகிரப்படக்கூடிய அற்புதமான நிறைவின் விழா ஆக ஆண்டவரை நாம் எதிர்கொள்ள இயேசுவின் அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம் செபிப்போம். வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு வேறுந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்து அருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவலையில் மக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சுதந்திர தின விழாவில் நம்முடைய இந்திய தேசத்தை எல்லாம் ஆண்டவன் ஆசீர்வதிக்க, விண்ணேற்பு அன்னையுடைய பெருவிழாவில் நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, முதல் முறையாக திருவிருந்து பெறக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய அந்த அற்புதமான சந்திப்பும் உடனிருப்பும் சக்தியும் பொழியப்பட கரங்கள் விரித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தேத்தி பாடி நாம் செபிப்போம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல்
உடைய திரு உடல், உடைய திரு ரத்தத்தினால் எங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் கடவுள் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். பிள்ளைகள் தயார்படுத்துங்கள். அமைதியாக முழங்கால் படிட்டு, இயேசு வரக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம். ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய சந்திப்பு, கடவுள் உங்களோடு இருந்து ஒரு புது வாழ்வை தொடங்கப் போகிறீர்கள். ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய சக்தி. பெரியவர்கள், பெற்றோர்கள், புதுநன்மை பெறக்கூடிய நம்முடைய இந்த பிள்ளைகளுக்காக செபியுங்கள். இயேசுதான் பலம், இயேசுதான் சக்தி, இயேசுதான் எல்லாம் என்று வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய அந்த அரவணைப்பில் தோழமையில் பிள்ளைகள் இருக்க செபிப்போம். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஒட்டுமொத்த தன்னையே முழுமையாக தரை வாத்து கொடுக்கிறார். இதோ நம்ம எல்லோரையும் மீண்டும் மீண்டுமாக நற்கருணையின் வழியாக சந்திக்க, தன் உடன் இருப்பை வெளிப்படுத்த, சக்தியால் நாம் நிரப்பி புது வாழ்வு வழங்கக்கூடிய இயேசுவின் அற்புதமான திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்கள் யாராவது இருந்தால் திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என அன்போடு அழைக்கின்றேன். அமைதியாக ஷபத்தில் பாடலில் பங்கெடுங்கள். அவர் அன்பு பணியாற்றுவே
சிறந்தது. அன்பிற்காய் மறுவான அன்பிற்காய் தலை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது. இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது. அன்பே உலகில் சிறந்தது. மதவெறியை வேறறுத்து மனித இனம் தரை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே. மதவெறியை வேறறுத்து மனித இனம் தரை நினைத்து கல்வாரி சரித்திரத்தை நான் காலமெல்லாம் காத்திடவே. அன்பு பணியாற்றுவே அவர் அன்பு பணியாற்றுவே. அன்பு பணியாற்றுவே அவர் அன்பு பணியாற்றுவே. அன்பே அன்பே உயர்ந்தது. அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது. அன்பே உலகில் சிறந்தது. அன்பிற்காய் மனுவான அன்பிற்காய் தலை தந்த அவர் அன்பே உலகில் சிறந்தது. அவர் அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது. அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது. அன்பே உலகில் சிறந்தது. Pray after communion. My dear Lord Jesus, we firmly believe that we are about to receive in Holy Communion your body, your blood, your soul and your destiny. We believe it because you have said it and your word is always true. Come Jesus, come. அனுபவத்தை தாரும் இயேசுவே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் திரு உணவாய் வாரும் இயேசுவே. இனிமை தந்திடும் இதய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே, நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. நன்மை தரும் நல்லுறவாய் எழுந்து வாருமே, நலமளிக்கும் மறுமருந்தாய் எழுந்து வாருமே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார், ஏக்க
ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. இறையுறவாய் திருவருளாய் எழுந்து நீர் வந்தார். ஏக்கம் நீக்கும் இறை மகிழ்வை நான் சுவைப்பேனே. கனிந்த அன்பிலே கடவுள் அன்பிலே கவலை நீக்கும் இரு உணவாய் வாரும் இயேசுவே. இனிமை தந்திடும் இளைய அன்பிலே வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. வானகத்தின் அனுபவத்தை தாரும் இயேசுவே. புதுநன்மை பெற்ற பிள்ளைகள் முழங்கால் படியிடவும். சிறப்பு நற்கருணை ஜெபமானது இப்பொழுது ஜெபிக்கப்படுகிறது. எல்லாரும் Prayer after communion. My dear Lord Jesus, we firmly believe that we are about to receive in Holy Communion your blood, your body, your blood, your soul and your divinity. We believe it because you have said it and your word is always true. Come Jesus, come. அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, today is a red letter day of Kodambakkam parish in this year. Especially we have given almost 40 students the Holy Communion. So something very special. So very special because these students first time addressing and responding and receiving the communion, meeting Jesus very first time, encountering Jesus very first time, and receiving the God's presence with excitement very first time. So everything's a very first time, so which means something unique and special and source and strength, hallmark and remarkable on their life. மிகப்பெரிய அழகான அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னாள் கடவுளை பெறுவதும் கடவுளை முதல் முறையாக சந்திப்பதும் everything is very special. அதில் சிறப்பாக நாம் அனைவரும் பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் வெகு சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி நமக்கு எப்போதும் உண்டு. அன்னையாம் தேவத்தாய் நம்முடைய பங்கின் பாதுகாவலை வெகு சிறப்பாக வழி நடத்துகிறார். குறிப்பாக நீங்கள் வெளியிலிருந்து நிறைய மக்கள் வந்திருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? குறிப்பாக சொந்தங்கள் பந்தங்கள் ஆகிய உங்கள் அனைவரும் அன்போடு பாசத்தோடு கோடம்பாக்கம் பாத்திமா அன்னை பங்குக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பங்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பாரம்பரியமிக்க பங்கும் கூட. எதில் என்றால் நம்முடைய சென்னை மயிலை உயர் தமிழகத்தினுடைய தலைநகரம், நம்முடைய கத்தோலிக்க வாழ்வில் சென்னை ஆகிய சென்னை உயர் மறை மாவட்டத்தில் அதிகமாக குடும்பங்கள் உடைய பங்கு இதுதான். 2300 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் பங்கு. ஒரு நாளைக்கு திருப்பலிக்கு 700 பேருக்கு மேலே வருவார்கள். ஞாயிறு திருப்பலி குறைந்தபட்சம் 8-9 திருப்பலி இருக்கும். நல்ல ட்ரெடிஷ்னலான நல்ல ஒரு அழகான பங்கு பேரவை ஆகட்டும், அன்பியங்கள் ஆகட்டும், எல்லாரும் இணைந்து நிறைய பேர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பங்கு. இந்த பங்கிலே அனைவரையும் சொந்தங்கள் பந்தல் பல ஊர்களில் தான் வந்திருப்பீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஆக பெற்றோர்கள் சார்பாக இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சார்பாக பங்கு தந்தையிட முறையில் அனைவரையும் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். நம்ம அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வருக என்று வாழ்த்து தெரிவித்து வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக அமைய ஏற்பாடு செய்து நம்முடைய உதவி பங்கு தந்தை ரொம்ப அழகாக he reads the mind of the parish priest. That is the beauty success of the assistant parish priest. So is a நல்ல எஃபெக்டிவாக ரொம்ப அழகாக இன்றைய நாளெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த நாள் மட்டுமல்ல பல நாட்களாக திட்டமிட்டு பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஜோசப் சாஜி அவர்களுக்கு பெருத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக அவருக்கு தெரிவிப்போம். இன்று நம்மோடு திருப்பலியில் இணைந்த அனைத்து குருக்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். அதோடு இந்த புதுநன்மை தயாரிப்பு ப்ரிப்பரேஷன் கிளாஸ் நிறைய பெற்றோர்கள் என்ற இடத்துல சொன்னீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நல்லா தயாரிச்சிருக்கிறாங்க ஃபாதர். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நம்ம எல்லாவற்றையும் நாம் செய்தோம். அவருடைய மறைக்கல்வி ஆகட்டும், பாவசங்கத்தினாகட்டும், தியானம் ஆகட்டும், இந்த நாள் நிகழ்வாகட்டும், everything it's a beautiful collaboration from the parent and teachers. Particularly நம்முடைய ஆசிரியர்கள் திருவாளர் வர்கீஸ், திருமதி சுஜாதா, திருமதி ஷீஃபா சேவியர், தமிழ் சோனியா, பவின் ரிச் இவர்களுக்கு ஒரு பெருத்த கரவொலி எழுப்பி நம்முடைய
நன்றிகளை நாம் தெரிவிப்போம். அதோடு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிசையும் நாம் கொடுப்போம். ஆசிரியர்கள் முன்வருக அன்போடு அழைக்கின்றேன். வர்கீஸ் சுஜாதா, ஸ்ரீபா சேவர், தமிழ் சோனியா, பவன் ரிச். அதே போல் பார்த்தோம்னா நம்முடைய பங்கு பேரவை, அதாவது எப்பொழுதும் பங்கோடு பங்கு தந்தையோடு உடன் நிற்பவர்கள், ரொம்ப நல்ல ஒரு பங்கு நிர்வாகம், செயற்குழு உறுப்பினர்கள், அதில் ஏற்குறைய 8 பேர் இருக்கிறார்கள். அன்றைய பொறுப்பாளர்கள் சிறப்பாக நம்முடைய பங்கு பேரவை நிர்வாகத்திற்கு வெகு சிறப்பாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை நாம் அவர்களுக்கு நாம் தெரிவிப்போம். நன்றாக இருந்தது உங்களுடைய வேலைப்பாடுகள், மிகுந்த மகிழ்ச்சி. அதோடு நம்முடைய கேட்டகிசம் டீச்சர்ஸ் கோஆர்டினேட்டர் ரொம்ப அழகாக செயல்படுறாங்க. நிறைய விஷயங்கள் அவர்கள் தான் பார்த்து பங்கு தந்தையர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய மறைக்கல்வி ஆசிரியர்கள், கோஆர்டினேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த திருப்பலியில் வெகு சிறப்பாக அமைந்தது பாடல்கள். ஆங்கில பாடலாடும் தமிழ் பாடல் ரொம்ப நல்லா மிஸ்டர் ரோஹித், மிஸ்டர் தினேஷ், மற்ற அத்தனை பேர் வாசிப்பவர்கள், பாடுபவர்கள், ரொம்ப அழகான ஒரு கொயர். அவர்களுக்கும் ஒரு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? பெற்றோர் என்ற பெயர் முடித்துக் கொள்கிறேன். பெற்றோர் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இந்த பக்கம் வந்ததா? இல்லை ஃபாதர், அந்த பக்கம் வந்திருக்கும். ஃபாதர் நீங்களே சொல்லுங்க ஃபாதர், பெற்றோர் பெயர் எப்படி வந்தது தெரியுமா? பெற்றோர் என்பது தமிழ் நாணச்சொல். நல்லா கவனிங்க, பங்கு தந்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அழகான படம். பெற்றோர் என்பது எப்படி வந்ததுன்னா, நீங்கள் ஆணும் பெண்ணுமாக இணைந்து கணவன் மனைவியுமாக திருமணத்தில் இணைகிறீர்கள். திருமணம் நடந்த ஒரு சில ஆண்டுகள், ஒரு ஆண்டுக்கு பிறகு என்ன கேட்பீர்கள்? கடவுளிடத்தில் என்ன கேட்பீர்கள்? குழந்தை பாக்கியத்தை கடவுளிடம் கேட்பீர்கள். கடவுளிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள், கடவுள் கொடுக்கிறார், கொடுத்ததால் பெற்றுக்கொண்டீர்கள், பெற்றுக்கொண்டதால் தான் உங்கள் பெயருக்கு பெற்றோர் என்ற அர்த்தம். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் தமிழ் டெஃபனிஷன். சரிங்களா? ஆகையால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பெற்றோராக இருந்து உங்கள் திருமண வாழ்வில், குடும்ப வாழ்வில் நன்றாக வாழுங்கள். குடும்பம் கடவுளுடைய அற்புதமான படைப்பு. The family is to participate in his own family. தமத்துவ குடும்பங்களில் பங்கெடுக்க தான் திருமண குடும்ப வாழ்வு என்பதை உணருங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். சிறப்பாக மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். இந்த பீடத்தில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கா? பீடம் நல்லா இருக்கா? மாதாபதிகள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சூசையப்பர் இதெல்லாம் செய்தவர்கள் திருவாளர் ஸ்டெஃபி மற்றும் ஜேக்கப் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் நன்றாக அமையட்டும், சிறப்பான நாளாக அமைந்து மக்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். பிள்ளைகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆக நீங்கள் நன்மை வாங்கிட்டீங்க, புது நன்மை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு டயர்டாகி ரிட்டையர் ஆகி லீவு போட்டு போத்திக்கின்னு சுதந்திர தின விழாவில் படுத்துடக்கூடாது. யூ மஸ்ட் என்ஜாய் த டே டுடே. சரிங்களா? இன்றைக்கு ரொம்ப அழகான நாள். ஆக ஆண்டவரை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க. பெரியவங்க கிட்டலாம் பிளெஸிங் வாங்கிட்டு எப்போதும் இயேசுவை பெறுவதற்கு வாஞ்சை மேல் வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். லெட் மீ கன்க்ளூட் வித் ஒன் ஸ்டேட்மெண்ட். Just look at me, the first Holy Communion students, look at me. With Jesus, you are hero. With Jesus, you are hero. Without Jesus, you are zero. ஆகையால் இயேசுவை அனுபவிகள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது நன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு கேக் வழங்கப்படும். திருப்பலி முடிந்த பிறகு ஆலயத்தில் இடதுபுறத்தில் பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மக்கள் மகிழ்ச்சியோடு அன்னையிடத்தில் ஜெபித்துவிட்டு எல்லாரையும் ஆசீர்வாதங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சர்டிஃபிகேட் பரிசெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். God bless you. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவர், மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையினால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்னை மரியாள் இயேசுவிடத்தில் கொண்டு செல்கின்றால். பாத்திமா அன்னை பங்கின் பாதுகாவலே இருக்கிறாள். எல்லோரும் அன்னையை நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். நம் பிள்ளைகள், புதுநன்மை பெற்ற பிள்ளைகள், நம் குடும்பங்கள் எல்லாம் மாதாவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த தேவத்தாய், விண்ணக அரசியான தாய் நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்க நம் குடும்பத்தை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கரங்களை உயர்த்துவோம், எல்லோரும் சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்ணுக்கு காட்சியான அற்புத தாயே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விண்ணக அரசியான தாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கிற தாயே, எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலியான தாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான பாத்திமா அன்னையே, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பாத்திமா அன்னையே, அருள் நிறைந்த தாயே, எங்கள் ஒவ்வொருடைய வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பாத்திமா அன்னையே, வேண்டும் மரங்களை பொழியக்கூடிய பாத்திமா அன்னையே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசுவின் அருளையும் அன்னையாம் தெய்வத்தாய் பாத்திமான் என்ற விண்ணக அரசினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவிலே இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளாக வந்து நம்முடைய பங்கு தந்தைகள் கரங்களிலிருந்து ஜெப மாலை மற்றும் புதுமை பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவர்களோடு இணைந்து அவருடைய பெற்றோர்களும் இணைந்து தனி குழு போட்டோ முடிந்த பிறகுதான் குழு போட்டோவானது அனைத்து பிள்ளைகளும் ஒன்றிணைந்து போட்டோ எடுக்கப்படும். you.